வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் 63 நாயன்மார்கள் தொடர் வரிசையில் மருள்நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்ட திருநாவுக்கரசு நாயனார் பற்றிய சிந்தனைகளை எடுத்துக்கொள்வோம். அடிகளாரின் இயற்பெயர் மருள்நீக்கியார். தத்துவம் சைவ சமயம் பத்தி நெறி, இலக்கிய பணிகள் தேவாரம். இனி வரலாற்று சிந்தனைக்கு செல்வோம். அப்பர் திருநாவுக்கரசு நாயனார் கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்களுள் ஒருவர். 63 நாயன்மார்களில் ஒருவரும் ஆன மருள்நீக்கியார் எனக்கூடிய திருநாவுக்கரசு நாயனார் நால்வர் பெருமக்களில் இடம்பெற்றுள்ள முக்கியமான போற்றுதற்குரிய நாயன்மாராக விளங்குகின்றார். இவரை தேவார முதல்வருள் 2ஆம் அவர் என்றும், இறைவனிடத்தில் பக்தி செலுத்துதலில் தொண்டை அடிப்படையாக கொண்டவர் என்றும் சைவ பெருமக்களால் புகழப்படுகின்றார். இவரை திருஞான சம்பந்தர் அப்பர் என்று அழைத்தமையால் அப்பர் என்னும் நாவுக்கரசர் என்றும் அறியப்படுகிறார். இவர் தாண்டகம் என்னும் விருத்த வகையை சார்ந்து பாடியமையால் தாண்டகவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். திருநாவுக்கரசர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருஆமூர் என்னும் ஊரில் சைவ வேளாளர் குலத்தில் புகழனார் மற்றும் மாதினியார் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் மருள்நீக்கியார் ஆகும். இளமையில் சைவ சமயத்தினை விட்டு சமண சமயத்தவனானார். சமண நூல்களை கற்று அம்மத தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார். அப்போது தர்மசேனர் என்று பட்டம் பெற்று அழைக்கப்பட்டார். தர்மசேனரின் தமக்கையார் திலகவதியார் இவர் சிவபக்தராக இருந்தார். அதனால் சமண சமயத்தில் தன்னுடைய தம்பி இணைந்ததை எண்ணி வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். அதனால் தர்மசேனருக்கு கடுமையான சூழி நோய், வயிற்று வழி ஏற்பட்டது. சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சைகள் பலனளிக்காமல் போகவே திலகவதியாரின் ஆலோசனைப்படி தர்மசேனர் கூற்றாயினவாறு விளக்குகளீர் எனத் தொடங்கும் பாடலை பாடினார். இப்பாடலால் நோய் தீர்ந்தது. அதன் பிறகு சைவ சமயத்தவராகி நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று தேவார பதியங்களை பாடினார். அத்துடன் சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியையும் செய்தார். இதனை உழவார பணி என்று சைவர்கள் அழைக்கின்றனர். பல்வேறு சிவாலயங்களில் உழவார பணி செய்து முன்னோடியாக இருந்தமையால் உழவார தொண்டர் என அழைக்கப்பட்டார். இன்றும் சைவர்கள் உழவார பணியின் தலைவராக நாவுக்கரசரையே கொள்கின்றனர். இவர் இறைவனை தொண்டு வழியில் வழிபட்டமையால் சைவ பெருமக்கள் அனைவரும் சைவ தொண்டர்களில் ஒருவராக நாவுக்கரசு பெருந்தகையை போற்றி வணங்குகின்றனர். சமண சமயத்தைச் சேர்ந்த மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசரை பல விதங்களில் துன்புறுத்தினான். இறைவன் அருளால் அனைத்தையும் நாவுக்கரசு பெருந்தகையார் வென்றார். இத்தகைய துன்பங்கள் இழைக்கப்பட்டும் இறைவன் அருளால் மீண்டதை கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய பதிகத்தில் பதிவு செய்துள்ளார். இறுதியில் மகேந்திர பல்லவனும் சைவ சமயத்தை தழுவினார் என்பது போற்றுதற்குரியது. தனது முதிர்ந்த வயதில் சிறுவராய் இருந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து தல யாத்திரைகள் பல செய்தார். மேலும் திருஞான சம்பந்தரால் அப்பர் எனவும் அழைக்கப்பட்டார். இவர் பாடிய தேவார பாடல்கள் 4, 5 மற்றும் 6ஆம் திருமுறையாக தொகுத்து வைக்கப்பட்டுள்ளது. சமய தொண்டு புரிந்த திருநாவுக்கரசர் 81வது வயதில் திருப்பகலூரில் சித்திரை சதயத்தில் இறைவனடியில் கலந்தார். நாவுக்கரசு பெருந்தகையாரின் குருபூஜை என்று நாவுக்கரச பெருந்தகையாரின் சிந்தனைகளை நாம் நினைவில் கொள்வோம். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.